துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எசாயா நூலிலே ஒரு உயர்ந்த அரியணையில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்க்கிற எசாயாவுக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. ஏராளமான வானதூதர்கள் செராபின்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு பறந்து கொண்டு தூயவர் 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 என்று அவரை புகழ்ந்து கொண்டு இருந்தனர். எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா மாட்சிக்கும் எல்லா வல்லமைக்கும் உரிய ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உயர்ந்த கட்டளை நமது முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு சக்தியோடும் ஆண்டவரை அன்பு செய்வது, ஆண்டவரை அன்பு செய்வது போல அயலாரை அன்பு செய்வது. நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அது மட்டும்தான். அவரை அறிந்து அவரை அன்பு செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்வோம். இனியவர்களே, நமது வாய்மொழியால் நாம் செய்கிற புகழ்ச்சி பலிதான் ஆண்டவருக்கு உகந்தது என்று பவுல் சொல்கிறார். எனவே உணர்ந்தபடியே மீண்டுமாக பாடுவோம்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பிறவிலிருந்தே கால் ஊனமுற்ற ஒருவன் அழகு மண்டபத்திலே கிடத்தப்பட்டிருக்கிறான். அவன் ஒருபோதும் நடந்ததே இல்லை. நடக்கவே முடியாத தன்னுடைய வாழ்க்கை இதற்குத்தான் தகுதியானது என்று சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பிச்சை எடுப்பதை தவிர தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித ஒரு நல்ல காரியம் நடக்காது என்று நினைத்து அவனை பார்த்து பேதுரு சொல்கிறார், பொன்னோ வெள்ளியோ என்னமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்கிற பொழுது ஆண்டவருடைய பெயர், ஆண்டவராகிய இயேசுவினுடைய பெயர் அவனுடைய கணுக்கால்களுக்கு வலு கொடுத்தது. அவன் துள்ளி குதித்து ஆண்டவரை போற்றினான். நாம் இதோ எல்லா நலன்களோடு உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் குழுமி இருக்கிறோம். பிறவியிலிருந்து எந்த நலனையும் பார்க்காதவன் ஒரே ஒரு நன்மையான காரியத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றபோது அவன் துள்ளி குதித்து மகிழ்ந்து பாடினான், ஆண்டவரை கொண்டாடினான். எல்லா நலன்களையும் வரங்களையும் பெற்றிருக்கிற நாம் இன்னும் ஒரு முறை ஆண்டவரை வாழ்த்தி பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். உணர்ந்து பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவை கண்டு சுகம் பெற வேண்டும், ஆனால் என்னால் சுகம் பெற முடியவில்லை, நான் முடக்குவாதத்தால் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று வருந்திய ஒருவனை 4 பேர் சுமந்து செல்கிறார்கள். இயேசுவின் அருகில் கொண்டு போய்விட அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அவ்வளவு பெருந்திரளான மக்கள் குழுமி இருந்தபோது மேற்கூரையில் இருந்து திறப்பு உண்டாக்கி ஆண்டவருக்கு முன்பாக அவரை இறக்குகிறார்கள். 4 பேருடைய துணையால் இயேசுவின் முன்பாக இறங்கிய இயேசுவை கண்ட அந்த முடக்குவாதமுற்றவர் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் உடல் சுகத்தையும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட போது விவிலியம் சொல்கிறது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தவாறு தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்க சுகத்திற்காக நலத்திற்காக மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை பாடுவோம். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசு எருசலேமுக்குள் மாட்சியோடு செல்கிற பொழுது ஒசனா ஒசனா என்று மக்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து இவர்களை பாட வேண்டாம் என்று சொல்லும் என்று சொல்லுகிற பொழுது, நீர் என்ன நினைக்கிறீர், இந்த கற்கள் கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடுமே கத்துமே என்று சொல்லுகிறார். கற்கள் கூட ஆண்டவரை பாடுகிற வேளையில் மனிதர்களாகிய நாம் இன்னும் ஒரு முறை ஆண்டவரை வாழ்த்தி பாடுவோம். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிற புனித பெருக்குமான் சரளப்பர் ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவரிடம் சென்று ஆண்டவரோடு உரையாடி இருக்கிறார், ஆண்டவரை தொழுதிருக்கிறார், ஆண்டவரை பற்றி பாடியிருக்கிறார், ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவரை பாடி போற்றுவோம். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் நமது உணவை ஆசீர்வதித்திருக்கிறார், நம் நடுவே இருந்து நோய்களை விரட்டி இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார், நமக்கு அருள் வரங்களை ஈந்திருக்கிறார், நமக்காக தனது உயிரையே தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மீண்டுமாக வாழ்த்தி பாடுவோம். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன்
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை எவ்வளவு போற்றினாலும், ஆண்டவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது ஒருபோதும் குறையாது. எல்லா மகிமைக்கும் எல்லா மாட்சிக்கும் உரிய ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாக பாடினாலும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் அவரை புகழ்ந்தாலும் ஒருபோதும் அது குறைபட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய நலன்கள், ஆண்டவருடைய வரங்கள் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்படியாக ஆண்டவருக்காக பாடுவோம். ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எடுத்து உரைத்தால், எழுதி வைத்தால் உலகமே கொள்ளாது என்று சொல்லி புனித யோவான் சொல்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதங்களை, நலன்களை, வரங்களை நமக்கு தருகிற ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சொரு நன்றி சொல்கின்றே. இறைவா, 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா, 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 உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய், அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்று ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்திருந்தாய், களைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. நம்முடைய மூதாதையர்கள், பல்வேறு மன்னர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் எல்லாம்
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். ஆனால் அதில் பலர் இயேசுவை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இயேசு கூறுவது போல நம்முடைய கண்கள் பேறு பெற்றவை, அவை இயேசுவை பார்க்கின்றன. நம்முடைய காதுகள் பேறு பெற்றவை, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கின்றன. இயேசு நம்மோடு பேசுவதை நாம் உணர்கிறோம். இயேசுவையே உணவாக, பானமாக, நம்முடைய ஆன்ம உணவாக பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளவு பேறு பெற்ற நாம் ஆண்டவரை வாழ்த்துவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நம்முடைய குடும்பங்களை நினைத்து பார்ப்போம். குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்வோம். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நமக்கு கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ ஏற்புடையவர்களாக ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்கிற அமைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏராளமான மனிதர்கள் யாரும் இல்லாமல் அனாதைகளாக, தனியே இருப்பவர்களாக, யாருமின்றி தனிமையில் வாடுகிறவர்களாக, எனக்கு யாரும் இல்லையே என்று ஏக்கத்தில் உறங்க செல்கிற பல மனிதர்களுடைய மத்தியில் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நமக்கு கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், நமக்கு சொந்தங்கள் இருக்கிறது. நம்முடைய சொந்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மாட்சிக்குரியது! இந்த மாட்சியை தந்த ஆண்டவரை போற்றுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு வரும்படியாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை இந்த நேரத்தில் அவரை காண்பதற்கும், அவரோடு உரையாடுவதற்கும், அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கும் நம்மை அழைத்திருக்கிறார். என் தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வருவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நாம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அருளால் தான் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்மை அழைத்த, நம்மை அரவணைத்து கொண்ட, நம்மை ஈர்த்து கொண்ட ஆண்டவரை வாழ்த்துவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஒருவேளை பல மனிதர்களைப் போல, செல்வங்கள் பெற்ற செல்வந்தர்களைப் போல அறுசுவை உணவு நமக்கு கிடைக்காததிலும் நாம் அன்றாட அந்த உண்பதற்கான உணவை ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கான வழிகளை கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை, வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவரை வாழ்த்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நம்முடைய உள்ளங்களிலே ஏராளமான காரியங்கள் நன்றி சொல்வதற்காக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்விலும் நன்றிகளால் கடவுளை நிரப்ப முடியும். நன்மைகளால் நம்மை நிரப்ப ஆண்டவர் செய்திருக்கிறார். நல்லதையே அருள்வார் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப நலன்களை நமக்கு தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மாண்புயர் கீதம் பாடி போற்றுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்
பார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். குறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் அனுதினம் மாற்றிடும் தூயவரே, ஆவலாய் உம் துணை நாடி வந்தோம். அடியவர் எமை தினம் ஆதரிப்பீர். கேட்பதை கேட்க யாம் மறந்தாலும் கொடுப்பதை கொடுக்க நீர் மறப்பதில்லை. கேட்பதை மறுப்பவர் இல்லை என்றோ, கேட்கும் முன் வழங்கும் வள்ளலன்றோ. புனித பெர்னான் அருளப்பரே, உம்